இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு மரியாவின் ஊழியர் சபையினுடைய 7 நிறுவனர்களுடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. அந்த 7 நிறுவனர்களுடைய தலைமை நிறுவனர் புனித போன்ஃபீலியோ என்பவருடைய விழாவைத்தான் 2-3 நாட்களுக்கு முன்பாக நம்ம கொண்டாடினோம். அன்புமிக்கவர்களே, இந்த 7வரும் இத்தாலி தேசத்தில் ஃப்ளாரன்ஸ் என்கிற அந்த ஒரு பகுதியில் வாழ்ந்தவர்கள். ஃப்ளாரன்ஸ் நகரத்தினுடைய மக்கள் பாவத்திலும் கடவுளுக்கு எதிரான கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு வாழ்வையும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த 7 புனிதர்களுக்கும் கனவுல தோன்றி இவர்களை அன்னை மரியாளை பின்பற்றி மக்களை ஒழுக்கத்திலும் விசுவாசத்திலும் கட்டியெழுப்ப அழைப்பு விடுத்தார் என்று இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த 7 நிறுவனர்களில் 4 நிறுவனர்கள் ஏற்கனவே திருமணமாகி குடும்பத்தை அவர்கள் சரியான நிலைக்கு உயர்த்திய பிறகு தங்களுடைய வாழ்க்கையை இந்த துறவு வாழ்வுக்காக அர்ப்பணித்தவர்கள். மீதி 3 பேர் திருமணமாகாதவர்கள். இவர்கள் 7வருக்கும் அன்னை மரியாள் தோன்றி இவர்களுக்கான புனித வாழ்க்கையும் புனித பாதையையும் அவர்களுக்காக காட்டி அன்னை மரியாளுடைய பக்தியையும் இயேசுவின் மீது நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசத்தையும் உலகமெல்லாம் சென்று பரப்ப அவர்களுக்கு அழைப்பு விடுத்தார். இந்த 7 புனித நிறுவனர்களும் தனிமையில் ஜெபத்திலும் இறை வேண்டலிலும் இறை வார்த்தையை தியானிப்பதிலும் அன்னை மரியாளுடைய பக்தியை பரப்புவதிலும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு கால சூழலில் இவர்களுடைய பக்தி முயற்சிகளுக்கு இடையூறாக இருக்கும் வண்ணம் மக்கள் இவர்களிடத்தில் திரளாக திரண்டு ஆன்மீக உதவிகளுக்காக வந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இந்த 7வரும் இந்த மக்களுடைய இடையூறு தங்களுடைய விசுவாச துறவு வாழ்விற்கு கொஞ்சம் இடையூறாக இருக்கிறது என்று தனியான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே ஒரு தேவாலயத்தை எழுப்பி அங்கே விசுவாசத்திலும் துறவு வாழ்க்கையிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்றும் மக்கள் கூட்டம் அங்கேயும் ஆன்ம உதவிக்கு வந்த ஒரு காரணத்தினால் கொஞ்சம் மன சோர்வு அடைந்திருந்த இவர்களுக்கு அன்னை மரியாள் ஒரு வானதூதரோடு ஒரு கருப்பு ஆடையோடு இவர்களுடைய கனவுல தோன்றி இவர்களுக்கான உடை அது என்றும் இவர்கள் புனித அகுஸ்தினியாருடைய ஒழுங்குமுறைகளை பின்பற்றி துறவு வாழ்வு வாழ வேண்டும் என்றும் அன்னை மரியாள் அழைப்பு விடுத்ததாகவும் அதற்கு பிறகு இந்த 7வரும் சேர்ந்து அன்னை மரியாவின் ஊழியர் சபை என்கிற அந்த துறவு மடத்தை ஆரம்பித்து இன்றளவும் அன்னை மரியாளின் ஊழியர்களுடைய சபை உலகம் முழுவதும் பறந்து விரிந்து அன்னை மரியாளுடைய பக்தியையும் இயேசுவின் மீது நமக்கு இருக்க வேண்டிய விசுவாசத்தையும் அந்த அன்னை மரியாளுடைய 7 துயரங்களையும் உலக மக்களுக்கு எடுத்து கூறி கல்வி பணியிலும் மருத்துவ பணியிலும் சமுதாய பணியிலும் இன்றைக்கு உலகம் முழுவதும் அன்னை மரியாளின் அன்பின் சாட்சிகளாக அன்னை மரியாளின் உண்மை ஊழியர்களாய் இன்றளவும் இந்த அன்னையினுடைய ஊழியர் சபை பணி செய்து கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த 7 நிறுவனர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நட்புகள் அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லுகிறோம் அல்லவா, இவை நம்முடைய ஆன்மீகத்தில் நம்மை வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டுமே ஒழிய அன்றாட வாழ்வில் வளர்ச்சி அடையாமல் தடுக்கிற நண்பர்களாக இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த 7 புனிதர்களுடைய வாழ்வு நமக்கு உணர்த்துகிறது. அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுங்க சாவடி வழியாக சென்று கொண்டிருக்கிறார். அங்கே லேவி என்ற பெயருடைய ஒருவர் வரி வசூலித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னை பின் செல் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு இயேசுவை பின் சென்றார் என்றும் அதற்கு பிறகு அன்று மாலையே அந்த லேவி தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செய்த ஒரு நேரத்தில் பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசு பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உணவு அருந்துவது ஏன் அப்படி என்கிற ஒரு கேள்விக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான் பாவிகளை தேடியே வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கருத்தோடு மருத்துவர் நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே அப்படி என்று தன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் பாவிகளை தேடி பாவிகளை மனந்திருப்பி அவர்களுடைய மீட்பிற்காகவே வந்திருக்கிறேன் என்கிற அழகான செய்தியை இறைவன் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார். அன்புமிக்கவர்களே, ஒரு சின்ன நிகழ்வு. 2 நண்பர்கள் மிகவும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருமே ஒருவர் சந்தித்து ஆறுதலை சொல்லிக்கொண்டு அவர்களுக்குள்ளே ஒரு போட்டியை வைக்கிறார்கள். நாம் இருவருமே சேர்ந்து ஜெபிப்போம்,
அதாவது வெளிநாட்டிற்கு சென்று செல்வம் ஈட்டி நம்முடைய குடும்பத்தின் வறுமையை ஒழித்து குடும்பத்தை நாம் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக நாம் ஜெபிப்போம். யாருடைய ஜெபம் வல்லமையான ஜெபம், யாருடைய ஜெபத்தை கடவுள் கேட்டார் என்று பார்ப்போம். அப்படி என்று 2 நண்பர்களும் ஜெபிப்பதற்காக ஒரு போட்டியை வைக்கிறார்கள். இருவருமே கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார்கள். ஒரு வருடம் கழித்த பிறகு 2 பேர்களில் ஒருவருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் வெளிநாடு செல்கிறார், பணம் ஈட்டுகிறார், வசதியாக அவர் வாழ்கிறார். இருந்தாலும் தன்னுடைய மனதில் அவர் நினைத்து கொண்டார், நம்முடைய ஜெபத்திற்குத்தான் வல்லமை இருக்கிறது அப்படி என்று தன்னை பற்றி பெருமையாக அவர் நினைத்து கொண்டிருந்த அந்த ஒரு நாளில் கடவுள் அவருடைய கனவுல தோன்றி, நீ வசதியோடும் மகிழ்ச்சியோடும் இருக்கிறாய், உன்னுடைய நண்பன் அங்கே கிராமத்தில் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செய்ய மாட்டாயா அப்படி என்று கேட்கிற நேரத்தில் இந்த வெளிநாட்டில் இருந்த நண்பன் சொன்னாரா, நான் எதுக்கு அவனுக்கு உதவி செய்ய வேண்டும்? 2 பேருமே ஒரு போட்டி வைத்தோம், யாருடைய ஜெபம் கேட்கப்படும், யாருடைய ஜெபம் வல்லமையானது என்று. என்னுடைய ஜெபம் கேட்கப்பட்டது, என்னுடைய ஜெபம் வல்லமையானது, அதனால தான் நீங்கள் என்னுடைய ஜெபத்தை கேட்டீர்கள், வெளிநாடு வந்தேன், நன்றாக சம்பாதிக்கிறேன், வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழுகிறேன் அப்படி என்று சொன்னானா. அப்பொழுது கடவுள் சொன்னாரா, இது உன்னுடைய வல்லமையால் கிடைத்த ஆசீர்வாதம் அல்ல, நீங்கள் இருவருமே ஜெபித்தீர்கள், நீ உனக்காக மட்டுமே ஜெபித்தாய், ஆனால் உன்னுடைய நண்பன் உனக்காக ஜெபித்தான், அவனுக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள், இறைவா அவனுடைய ஜெபத்தை முழுவதுமாக நீங்கள் கேளுங்கள், என்னுடைய ஜெபத்தை பொறுமையாக கேட்டாலும் பரவாயில்லை அப்படி என்று கிராமத்தில் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கிற நண்பன் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் ஜெபித்தான். இன்றைக்கு உனக்கு இருக்கிற வசதியும் இந்த மகிழ்ச்சியும் உன்னுடைய ஜெபத்தால் கிடைத்தது அல்ல, உன் நண்பனுடைய ஜெபத்தால் கிடைத்தது. ஆகவே அவனுடைய ஜெபத்தை தான் நான் கேட்டேன், அவனுக்கு நீ உதவி செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை அப்படி என்று சொன்னாராம். அன்புமிக்கவர்களே, குழந்தைகளுக்கு ஜெபத்தினுடைய வல்லமையையும் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் கூறுவதற்காகத்தான் இந்த கதையை பகிர்ந்து கொள்வார்கள். இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான காரணம், இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் கேட்ட லேவி என்கிற அந்த மத்தேயு இறைவனால் இன்றைக்கு மீட்பை பெறுகிறார், இறைவனால் அழைக்கப்படுகிறார். அவர் நினைத்திருந்தால் நான் மீட்பை பெற்றுவிட்டேன், கடவுளோடு நான் இருக்கப் போகிறேன்கிற மகிழ்ச்சியோடு சுயநலத்தோடு அவன் இருந்திருக்கலாம். மாறாக விவிலியத்தில் நம்ம வாசிக்கிறோம், அன்று மாலையே வரி தண்டுபவரான அந்த லேவி தன்னுடைய நண்பர்களையும் அழைத்து இயேசுவை காணுவதற்கும் இயேசுவோடு பேசுவதற்கும் அவர்களும் மீட்பு பெறுவதற்கும் ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தார் அப்படிங்கிற செய்தியைத்தான் விவிலியத்தில் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த தவக்காலத்தில் நம்ம எல்லோருக்கும் ஆழமாக அடிமனதில் இருக்க வேண்டிய ஒரு குணம் என்பது பிறரன்பு பணிகள், பிறர் மீது நமக்கு இருக்கிற ஒரு அக்கறை. லேவி தானும் மீட்பை பெற்றார், தன்னுடைய நண்பர்களும் மீட்பை பெற இன்றைக்கு உதவினார். இந்த தவக்காலத்தில் நம்முடைய குடும்பங்களில், நாம் வாழுகிற பகுதிகளில் அல்லது பணி செய்கிற இடங்களில் நாம் மட்டும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதாது, நமக்கு மட்டும் அனைத்தும் கிடைத்தால் போதாது, மற்றவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு பிறருக்காக ஜெபியுங்கள். முடிந்த வரையில் பிறரன்பு பணிகளில் சின்ன சின்ன வகையில் பிறருக்கு உதவி செய்து இறைவனுக்கே உதவி செய்கிற அந்த பெரும் மகிழ்ச்சியை இன்றைக்கு நாம் பெற முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.